இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் ரிட். இது வந்து ஒன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக். இப்போ இந்த ரிட்ஸ்னா என்ன? உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ் இருந்துச்சு. அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் ரிட். இந்த ரிட்டை எங்கே ஃபைல் பண்ணலாம்னா சுப்ரீம் கோர்ட்லையும் ஹை கோர்ட்லையும் ஃபைல் பண்ணலாம். யார் ஃபைல் பண்ணலாம்னா எனி பர்சன் ஹூ வயலேட்ஸ் ஸ்டேட், இண்டிவிஜுவல் ஆர் இன்ஸ்டிடியூஷன் தே கேன் ஃபைல் ரிட் இன் சுப்ரீம் கோர்ட் இல்லைனா ஹை கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32 கீழே ஃபைல் பண்ணலாம். ஹை கோர்ட்டில் ஆர்டிகல் 226 கீழே ஃபைல் பண்ணலாம். 32 பார்க்கலாம். ஆர்டிகல் 32 வந்து பார்ட் 3 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஒன் ஆஃப் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டாக்டர் அம்பேத்கர் ஹேஸ் ஸ்டேட்டட் தட் இட் இஸ் வெரி சோல், இட் இஸ் வெரி ஹார்ட் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாரு. ஏன் இட் இஸ் வெரி சோல் அண்ட் இட் இஸ் வெரி ஹார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனா, ஒரு காமன் பர்சன், ஒரு காமன் மேனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னா அவங்க டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதனால தான் இட் இஸ் வெரி சோல் அண்ட் இட் இஸ் வெரி ஹார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். இது வந்து ஒரு டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். நம்ம இந்தியாவில் நம்மளோட இந்தியன் சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அதனால தான் இட் இஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறாங்க. பார்க்க போகிற டாபிக் ஹை கோர்ட், ஆர்டிகல் 226. அதுலேயும் அப்படி தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹை கோர்ட்லையும் ஃபைல் பண்ணலாம் அண்ட் அதர் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லையும் ஃபைல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் இட் இஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ரைட். ஏன் இது பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் கான்ஸ்டியூஷன் ரைட்டுன்னு சொல்கிறேன்? நான் இப்போது சென்னையில் இருக்கேன். என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னா நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். அதை விட்டு பாம்பே ஹைகோர்ட்லையோ இல்லை கொல்கட்டா ஹைகோர்ட்லையோ என்னால் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஆனால் நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒன்லி மை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட்டட்னா மட்டும்தான் நான் சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணுவேன். ஆனால் மற்ற ரிலேட்டட் மேட்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் மேட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதனால தான் இது வந்து பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் த கான்ஸ்டியூஷனல் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. ரிட்ஸ் வந்து நேஷனல் எமர்ஜென்சி டைமில் சஸ்பெண்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரிட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கு அப்ளிகபிளாக நீங்கள் கேட்கலாம். இந்த ரிட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கு அப்ளிகபிள், ஆனால் ஏலியன் எனிமீஸ்க்கு நாட் அப்ளிகபிள். நம்ம இப்போ 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேபியஸ் கார்பஸ், செகண்ட் வந்து மேண்டமஸ், தேர்ட் வந்து ப்ரோஹிபிஷன், ஃபோர்த் வந்து செஷராரி, ஃபிஃப்த் வந்து Quo-Warranto. ஸோ பார்க்க போகிற டாபிக் வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸோட லாட்டின் வேர்டு என்ன? யூ ஷுட் ஹேவ் த பாடி. அதான் ஒரு லாட்டின் வேர்ட். இப்போது ஒரு போலீஸ்மேன் ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த கிரவுண்டில் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்களோட ப்ரைவேட் கஸ்டடியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஒரு ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டு வந்து ஃபைல் பண்ணி அவங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். இதுதான் வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ் ரிட் வந்து 2 டைப்பாக நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டாட்யூட்டரி, இன்னொன்று வந்து நான் ஸ்டாட்யூட்டரி. ஸ்டாட்யூட்டரியில் வந்து அன்லாஃபுல் டிடெய்னிங். என்னெல்லாம் அன்லாஃபுல் டிடெய்னிங் பை லான்னா, ஒன்று குண்டாஸ், செகண்ட் காஃபி சோரா ஆக்ட், தேர்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். இந்த கேஸில் இந்த கிரவுண்ட்ஸில் அவங்க வந்து கைது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெயில் கிடையாது. அதனால அவங்களோட அன்லாஃபுல் டிடென்ஷனை வந்து கிரவுண்ட்ஸை வந்து திருப்பியும் வந்து எடுக்கிறதுக்காக கேட்குறதுக்கு தான் வந்து ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டை வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம். நான் ஸ்டாட்யூட்டரி அப்படின்னா இப்போ ஒரு பர்சனை வந்து கடத்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டு ஃபைல் பண்ணி அவங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்போம். ஃபர்ஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ், அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் லபூர் விசஸ் ஸ்ரீகண்ட் சுக்லா. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எமர்ஜென்சி டைமில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் இந்த ஹேபியஸ் கார்பஸும் சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க போகிற டாபிக் மேண்டமஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ். அதோட லேட்டர் மீனிங் என்னன்னா வி கமெண்ட். இப்போது ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம், அவங்களோட ஒர்க் அவங்க பார்க்கல. ஸோ நம்ம இப்போ வாங்க அப்போ வாங்க இழுத்தடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கை பார்க்கறதுக்காக ஒரு ரிட் ஃபைல் பண்ணுவோம். அந்த ரிட் தான் வந்து மேண்டமஸ் ரிட். ஸோ அவங்களோட ஒர்க்கை பார்க்க சொல்லி கேட்கறது தான் மேண்டமஸ். தட் இஸ் கால்ட் அஸ் வி கமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரோஹிபிஷன் ஆஃப் ரிட். இந்த ப்ரோஹிபிஷன் ஆஃப் ரிட்டோட லாட்டின் வேர்ட் என்னன்னா டு ஸ்டே ஆர் டு ஃபோர்பைட். அதுதான் வந்து இதோட லாட்டின் வேர்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ யாராச்சும் வந்து அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரல, அந்த ஒரு கேஸ் அவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ண சொல்லி நம்ம சுப்பீரியர் கோர்ட்லேருந்து கேட்போம். அதுதான் வந்து ரிட்ஸ் ஆஃப் ப்ரோஹிபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க போகிற டாபிக் செஷராரி. இந்த செஷராரினா லாட்டின் வேர்ட்னா என்ன அப்படின்னா டு சர்டிஃபை வித். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒருத்தங்க தப்பான ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அதை ஸ்குவாஷ் பண்ண சொல்லி நம்ம சுப்பீரியர் கோர்ட்டில் கேட்குறோம். அதுதான் செஷராரி. எந்தெந்த டைமில் இஷ்யூ ஆகுனா, லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அப்யூஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அப்புறம் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எரர் ஆன் லா அப்ளிகேஷன். இந்தந்த டைமில் வந்து செஷராரியை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.
வந்து Quo-Warranto. Quo-Warrantoனா என்ன அப்படின்னா பை வாட் வாரண்ட், அதுதான் அதோட மீனிங். இப்போது ஒருத்தவங்களோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம் எழுதுவோம். இப்போ ஒரு ஜாப் போகிறனாலும் நம்மளுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதுவோம். அதே மாதிரி தான் இப்போ அவங்களோட எலிஜிபிலிட்டியை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிட் ஆஃப் Quo-Warranto ஃபைல் பண்ணால் நம்மள அவங்களோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அந்த கமெண்ட்ஸை ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும்.